வணக்கம் வெல்கம் மக்களே, இது இந்த சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றுல இன்னைக்கு என்ன படத்தோட திரைவிமர்சனம் பார்க்க போறோம்னா மார்கன். லியோ ஜான் பால் அவரோட டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, அஜய் தேஷன், தீப்ஷிகா, பிரித்திகா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில ஒரு மர்மமான முறையில ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை எப்படியோ மும்பையில் இருக்க ஏடிஜிபியான விஜய் ஆண்டனி அவருக்கு தெரிய வருது. அவரு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுறாரு அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இவர் ஏன் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனாரு அண்ட் அந்த கொலை எதுக்காக நடந்துச்சு, யார் இதை பண்றாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தின் மீதி கதையாவே இருக்குது. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார் மோர் ரிவ்யூஸ் என்னை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட ரிவ்யூஸ் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு, அங்கேயே என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸ் ரொம்ப ரிச்சா, ரொம்ப ஒரு யூனிக் பேட்டர்ல இந்த படத்தோட விஷுவல்ஸ் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய இன்வால்மெண்ட் சினிமாட்டோகிராஃபி டீமுக்கு இருக்கு. ஸோ அவங்களோட ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் அண்ட் எக்ஸ்டர்னல் ஒர்க் தான் அது விஷுவலாக இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகி கொடுத்துருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபி இஸ் அ பாசிட்டிவ் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட மேக்கிங் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சூப்பர் பவர்லாம் இந்த படத்துல இன்வால்வ் ஆகுது. ஸோ அதுவுமே இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதையுமே ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு யூஸ்வலான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இந்த படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட எடிட்டிங் வாஸ் ஆன் பாயிண்ட். ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட எடிட்டர் லியோ ஜான் பால், அந்த டேரக்டரே தாங்க இந்த படத்தோட எடிட்டர். ஸோ அவருக்கு விஷுவல் ஆல்ரெடி இருக்கும், என்ன தேவை இந்த படத்துக்கு, எப்படி எடிட்டிங் பண்ணால் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எடிட்டிங்குமே இந்த படத்துக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஜய் தேஷன் அவரோட டெபியூட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பயங்கரமாகவே இருந்துச்சு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்தோட கிராஃப் கொஞ்சம் ரைஸ் ஆகுது, கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகுதுன்னே சொல்லலாம். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு தாங்க என்னோட ஒப்பீனியனாக இருக்கீங்க. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே இவந்தோ அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆனாலும் பட் ஸ்டில் ஒரு ஹோல்சமாக பார்க்கும்போது ஒரு என்கேஜிங்காக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க போகுது. பட் ரொம்ப ஹைப் இல்லாமல், ஒரு எங்கேயுமே ரொம்ப போர் அடிக்காத மாதிரி இல்லாமல் ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நான் அதை பாசிட்டிவாகவும் பார்க்குறேன் அண்ட் நெகட்டிவாகவும் பார்க்குறேன். நெகட்டிவ்ஸ்க்கு நான் அப்புறம் வரேன். எஸ், அண்ட் இன்னொரு பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் வரும். அந்த கொஸ்டின் மார்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான கனெக்ஷன்ஸையும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரைட்டிங்ல அது எந்த அளவுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியரா நீட்டா இருக்கோ அந்த அளவுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆகும். ஸோ எக்ஸிக்யூஷன் இஸ் 100%. ஸோ ரைட்டிங்க்கும் அதுக்கான ஒர்க் ஒரு பெரிய ஒர்க் இருந்திருக்கு. ஸோ ரைட்டிங் இஸ் ஆல்சோ இந்த படத்துல பாசிட்டிவா இருக்கு. எஸ், இதெல்லாம் தாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். அண்ட் நெகட்டிவ்ஸ் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்ங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயங்கள் இந்த படத்துல நிறையவே இருக்கு. அங்கங்க லாஜிக்கே இல்லாத விஷயங்கள். அண்ட் இது ஏன் வருது, இது எதுக்காக இங்கே வந்துச்சு, எஸ்பெஷலி அஜய் தேஷன் அவரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா படத்தோட டைரக்ஷனே மாற்றிடுதுன்னு சொல்லலாம், கொஞ்சம் ஸ்பீடை ஸ்லோவாக்கிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் இங்கே அவசியமே இல்லை. பட் ஸ்டில் அதுக்கான ஒரு ரீசன் கொடுக்கணும்னா ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரா ஷார்ட் டியூரேஷன்ல இதுதான் விஷயம் சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தனால படத்தோட டைரக்ஷனே மாறிடுச்சு, ஸ்லோவும் ஆயிடுச்சுன்னு என்னோட ஃபீலாக இருந்துச்சுங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த நெகட்டிவாக தான் நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். சேம் டைம் ஸ்க்ரீன் பிளே பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தேன், பட் நெகட்டிவாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அங்கிற ஒரு ஜானரில் ஒரு படம் இருந்துச்சுன்னா அந்த சீட்டேஜ் மூமெண்ட்ஸ் அண்ட் படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பாக, த்ரில்லிங்காக, இன்ட்ரெஸ்டிங்காக போனால் தான் அது அந்த ஜோனருக்கான ஜஸ்டிஃபையிங் விஷயமா இருக்கும். பட் அது அங்கங்கே இந்த படம் மிஸ் பண்ணிடுச்சுங்க. பிகாஸ் அங்கங்கே இந்த படம் கொஞ்சம் கிராஃப் டவுன் ஆகுது, அப்புறம் ரைஸ் ஆகுது, டவுன் ஆகுது, ரைஸ் ஆகுது, இந்த கிராஃப்லேயே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னுங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குங்க. எஸ், ஸோ மற்றபடி இந்த ரொம்ப லாஜிக்காக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் இந்த படத்தில் லாஜிக்கே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த சூப்பர்ஃபிஷியல் பவர்லாம் இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரியாலிட்டியோட நம்புற மாதிரியே இருக்காது. ஸோ அந்த இடத்துல லாஜிக்ங்கிற விஷயம் இந்த படத்தில் இல்லை. ஸோ லாஜிக்கெலாம் இந்த படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. எஸ்,
ஸோ மற்றபடி இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ இந்த படத்தை தியேட்டர் போய் பார்க்கலாமா வேண்டாமான்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு குட் கிரைம் த்ரில்லர் மூவி, ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் எடுத்த ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக நான் இந்த மூவியை பார்க்குறேங்க. எஸ், நம்ம சினிமா சுட்டில் இந்த படத்துக்கு கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3/5. அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக மார்கன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் மற்றொரு திரை விமர்சனத்தை உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் நிக்லேஷ் ஃப்ரம் சினிமா சுற்று.